பேசலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இந்த வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிறிது தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை இதற்கு பண தடைகள் உடையும். பிரியமானவர்களே, வாழ்க்கையில பண தடை எவ்வளவோ ஓடி ஓடி உழைக்கிறேன், ஆனா என் கையில எந்த ஒரு பணமும் தங்க மாட்டேங்குது, எதனால இது நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் குழம்பி போயிருக்கீங்களா? பாருங்க, உங்களுக்கான இந்த வீடியோ. பாருங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணாலும் சரி, மாச சம்பளம் வாங்குறவங்க மாசத்துல ஃபர்ஸ்ட் டேட் 1ஆம் தேதினா கையில சேலரி வாங்கிடுவோம். ஆனா அந்த கடைசி மாசம் கடைசி நாள் நம்ம கையில ஒண்ணுமே இல்லாம ஒரு நிலைமை. எவ்வளவு சேலரி இருந்தாலும் எவ்வளவு சம்பளம் இருந்தாலும் கையில ஒண்ணுமே இல்லாம இருக்கும். அப்போ நம்ம மனசுக்குள்ள ஐயோ, நம்ம எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் நம்மளால சேவ் பண்ண முடிய மாட்டேங்குது, நம்ம பணம் கையில நிற்க மாட்டேங்குதே, தடை ஏற்பட்டு பண தடைகள் கூடி கடன் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிப்பதுண்டு. எல்லாருக்க வாழ்க்கையிலும் இது நடந்துட்டுதான் இருக்கு. பாருங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. நம்ம அதிக அளவு நமக்கு சேலரி, அதாவது சம்பளம் கிடைக்குது பெரிய விஷயம் இல்ல. அந்த சம்பளத்தை நம்ம என்ன பண்றோம் யோசிச்சு பாக்குறீங்களா? நம்ம எப்படி செலவு பண்ணணும், இதுல கவனத்தை செலுத்தணும். இப்போ அந்த பணம் தங்காம தடையா ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்களை நான் சொல்றேன். இத கவனமா கேளுங்க. இதை உங்க வாழ்க்கையில நீங்க செயல்படுத்தி பாருங்க. உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல்ல, நீங்க பணம் வாங்குறீங்க, சம்பளம் வாங்குறீங்க, உங்க செலவு எப்படி இருக்கு, அந்த செலவு நீங்க திட்டமிட்டு செயல்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதாவது அடுத்தவங்க நம்ம புகழணும், அடுத்தவங்களுக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம ரிச்சா வாழ்றோம் அப்படின்னு சொல்லி தெரிய வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தகுதிக்கு மீறி அடுத்தவங்க பாராட்டணும் அப்படின்னு சொல்லி விலை உயர்ந்த காரை நம்ம தகுதிக்கு மீறி வாங்கும் போது அங்க நம்ம கையில இருக்கிற காசு காணாம போகுது. ரெண்டாவது பாருங்க, தகுதிக்கு மீறி விலை உயர்ந்த மொபைல் வாங்கும் போதும் கையில இருக்கிற காசுகள் காணாம போகுது. ஒரு பொருளை நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி இந்த பொருள் நமக்கு தேவையானதா அப்படின்னு சொல்லி நம்ம அது தேவையானதா அப்படின்னு சொல்லி அதை யோசித்து நம்ம வாங்கும் போது இந்த பணத்தடைகள்ல இருந்து நம்ம வெளியா வந்துடலாம். ரெண்டாவது பாருங்க, கடன் என்கிற வட்டி. இது கடன் வாங்குறது, ஆசைப்பட்டதை எல்லாம் உடனே வேணும், உடனே நம்ம அடையணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்துல நம்ம ஆசைப்பட்ட அந்த காரியங்கள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடன்களை வட்டி என்னும் பெயர்ல வாங்குறது. சில உயர் படிப்புக்காக கடன் வாங்குறது, வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்குறது, அது தேவைக்கான ஒரு கடன். ஆனா நான் ஆசைப்பட்டதை உடனே நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையே இல்லாம ஆசைப்பட்டுட்டு அதனால வாங்குவேன் அப்படின்னு சொல்லி வாங்குறது கடனை நம்மளே வாங்குறது மாதிரி ஒரு அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒண்ணுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தா இன்னொரு ட்ரெஸ் ஃப்ரீ அப்படின்னு சொன்ன உடனே 1000 ரூபாய் ட்ரெஸ்ஸுக்காக என்ன பண்ணுவோம், ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்தா இன்னொரு ட்ரெஸ் நமக்கு கிடைக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம 1000 ரூபாய் சேவ் பண்றோம் அப்படின்னு நினைப்போம். ஆனா செலவு பண்றது தேவை, ஏற்கனவே நிறைய ட்ரெஸ் இருந்தாலும் இன்னும் நிறைய ட்ரெஸ் வேணும்னு சொல்லி தேவையற்ற செலவுகளை நம்ம செய்ய தொடங்குவோம். இப்படி இருக்கும்போது கண்டிப்பாங்க கடன் சுமைகள் பெருகதான் செய்யுமே தவிர அது குறையவே குறையாது. அதே போல நம்மளுக்கு வாழ்க்கையில சேலரி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, வருமானம் அதிகரிக்குது அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில வருமானம் பெருகிச்சு அப்படின்னு சொல்லி தேவையற்ற செலவுகளை செய்து வரவு எவ்வளவு இருக்கு, செலவு எவ்வளவு பண்றோம் அப்படிங்கிற அந்த கணக்கே இல்லாம மனம் போன போக்குல கையில இருக்கிற காசுகள் எல்லாம் வீணே செலவு செய்து அந்த காசுகளை எல்லாம் கறி ஆக்கிக்கிட்டு
லாஸ்ட், அதாவது மாசத்தின் கடைசி நாட்கள்ல கையில ஒண்ணுமே இல்லாம நிக்கிற ஒரு சூழ்நிலை. நம்ம வாழ்க்கையில எவ்வளவுதான் நமக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆனாலும், அதாவது வருமானம் நமக்கு அதிகரிச்சாலும், தேவை இல்லாதத இழுத்து போட்டு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கும் போது அங்க நமக்கு கடன் சுமைகள் அதிகரிக்கதான் செய்து, திட்டமிட்டு செயல்படாத ஒரு செயல். இங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள்ல நமக்கு செலவு இருக்கு, நமக்கு வருமானம் எவ்வளவு இருக்கு, நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளவு செலவு பண்ணணும், இந்த செலவு நமக்கு தேவைதானா அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு போட்டு வாழும்போது அங்க நம்முடைய செலவுகள் குறைக்கப்படும். இரண்டாவது, வருமானம் எவ்வளவு இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் குறையப்படும் போது தடை, அதாவது பண தடைகள் இல்லாமல் மாறி போகும். வாழ்க்கையில பணத்தடை வர்றதுக்கு காரணம் திட்டமிட்டு செயல்பட தெரியாமல் அப்படின்னு சொல்லலாம். அதே போல வட்டிக்கு மேல வட்டி எடுத்து நம்ம முதல் குறைவா எடுத்திருப்போம், ஆனா வட்டி கடன் வட்டி கெட்டியே தொலைஞ்சு போயிருப்போம் சொல்வேன். வட்டிக்கு மேல வட்டி கடனை எடுத்து அந்த கடனை அடைக்க முடியாம அந்த கடனுக்காக இன்னொரு இடத்துல கடனை எடுத்து இப்படி கடன் பெருகி வாழ்க்கையை முழுவதும் கடனிலே கழிக்கிற ஒரு சூழ்நிலை. அப்போ இதுல இருந்து நம்ம வாழ்க்கையில தேவையான செலவுகளை செய்து வருமானம் எவ்வளவு இருந்தாலும் கொஞ்சமாவது சேமிக்க கற்றுக்கொள்ளும் போது நிச்சயமா அந்த பண தடைகளை நம்ம கிட்ட இருந்து நீக்கி போட முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஞானமா செயல்படணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. பண தடைகள் வருதா, எங்க நம்ம அனாவசிய செலவு செய்தோம் அதை யோசிக்கணும். மறுபடியும் அந்த செலவு செய்யாதபடிக்கு நம்மை காத்து கொள்ளும் போது பண தடைகள்ல இருந்து நம்ம வெளியே வர முடியும். அதே போல சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது. சுறுசுறுப்பா நமக்குன்னு ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொள்ளணும், அதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். இப்ப பண தடைகள் எதனால வருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். நம்ம பைபிள்ல வசனம் அழகா சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்ம தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசத்தோடு நம்பி இருக்கிற உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மகிமையாலே உங்க பண தடை என்னும் குறைகளை நிறைவாக்கி ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி பைபிள் வசனம் சொல்லுது. நம்ம வாழ்க்கையில நம்ம ஏர்ன் பண்ற சம்பாதிக்கிற அந்த பணம் நம்ம கையில தங்கி நிக்கணும்னா நம்ம செய்கிற செலவுகள்ல கவனம் செலுத்தி ஆண்டவர் மீது விசுவாசம் வச்சு நம்ம அவரோடு இருக்கும்போது நம்ம பண தடை என்னும் குறைவுகளை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மகிமையிலே நிறைவாக்குவார். வாழ்க்கையில இருக்கிற அந்த பண தடைகள் போகணும் அப்படின்னா நம்ம செய்கிற செயல்கள், நம்ம செய்கிற செலவுகள்ல நம்ம கவனம் மிகுந்தவரா இருக்கணும். நிச்சயமாகவே நம்ம தேவையற்ற செலவுகளை நம்ம தவிர்க்கும் போது நம்ம வாழ்க்கையில பண தடைகள் நீங்கி ஆசீர்வாதம், அதுவும் குறிப்பா ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதம் நமக்குள்ள நிலைச்சிருக்கும். கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன், அல்லேலூயா.